திராவிடத்தினுடைய ஒரு வேறு தான் தமிழ் தேசியம். அந்த வேரை பிடித்து கொண்டு நீங்கள் தலையில வச்சு கொண்டாடாதீங்க. இவர் எப்போ சரிசமமா கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்க்கலையோ அப்பவே இவர் தேர மாட்டார்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளில வந்தாச்சு. விசிகால போய் 3 மாசத்துல விலகியாச்சு. அதுக்கு காரணம் என்ன? சொல் ஒன்று செயல் ஒன்று. சரியா? அங்க மதிமுக விலகினதுக்கு காரணம் என்ன? சொல் ஒன்று செயல் ஒன்று. இப்ப நாம் தமிழரை விட்டு விலகினதுக்கு காரணம் என்ன? அது ஒரு தலைமையே சரி கிடையாது. சீமான் அவர்களோ இல்ல பாமகவோ சரிங்களா விசிகாவை சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மற்றும் ஒரு திமுகவா மாறிடுச்சு, சந்திரமுகியா மாறிடுச்சு. இந்த ஈவேரான்றவர் முழுக்க தான் தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டு அந்த ஈவேரா பிம்பத்தை அடிச்சு நொறுக்காம எப்படி அவன் அதாவது நாம் தமிழர்ல இருந்து ஒரு உருப்படியா ஒருத்தன் தேவையில்லாத ஒரு ஆணி போயிருக்குன்னா அது ராஜீவ் காந்தி தான். ஒரு தீர்மானிக்க கூடிய சக்தியாக சீமான் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ உண்மையிலே சீமான் நாம் தமிழர் கட்சியவே காப்பாத்திக்கிடணும்னா கட்சியை காப்பாற்றக்கூடிய நிலைமையில கட்சியவே இந்த சபையில சொல்றேன், இந்த கட்சியவே ஒரு காப்பாத்திக்கிடணும்னா நீ கூட்டணி வைக்கிறத தவிர வேற வேலையே இல்ல, வழியே இல்ல. இப்ப ஒரு தளபதிகள்லாம் இழந்துட்டு நான் தனியாவே நான் கொண்டு போயிருவேன்னா எவங்க நம்புவான்? நான் தனித்து நிற்பேன் என்பது நாம் தமிழர் சீமானுக்கு தற்கொலை முடிவு. இப்ப இவர்கிட்ட தளபதின்னு சொல்லிக்கிறதுக்கு 1-2 பேர் கூட கிடையாது. எல்லாம் அப்படியே 1-2 பேர் இருந்தாலும் இவர் சொல்றதெல்லாம் ஆமாச்சாமி போடுறவர்களா தான் இருக்கிறாங்க. தொண்டர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் எந்த கட்சியில இருக்கிறான்னா நாம் தமிழர்ல மட்டும்தான் இருக்கான். ஏமாற்றாத ஒரு தலைவன் இந்த இனத்துக்கு தேவை. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு அதியமான் கந்தசாமி அவர்கள். அவருடைய இந்த கட்சி தமிழர் முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றியும் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு பிரத்யேகமாக பேட்டி அளிக்க இருக்கிறார். சார் வணக்கம். 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 இப்போ திராவிடம் என்பது பிற மொழியாளர்கள் இந்த மாநிலத்தை தங்கள் வசப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த திராவிடம் என்ற பெயரை அவர்கள் உண்டாக்கி கொண்டார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே மணியரசன் ஐயா அவர்களும் சுப வீரபாண்டியன் அவர்களும் ஒரு விவாதத்தில் கலந்து கொள்றாங்க. அந்த விவாதத்தில் மணியரசன் ஐயா முன்னிலையிலே திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். திராவிடத்தினுடைய ஒரு வேறு தான் தமிழ் தேசியம். அந்த வேரை பிடித்து கொண்டு நீங்கள் தலையில வச்சு கொண்டாடாதீங்க. நாங்கள் முழுமையான மரம், திராவிடத்தினுடைய ஒரு கிளை தான் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டுறாரு. திராவிடமும் தமிழ் தேசியமும் அந்த திராவிடத்திற்கு உள்ளடங்கக்கூடிய விஷயம்தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி திராவிட சித்தாந்த உடையவர்களும் குறிப்பா சுப்பவி போன்றவர்களும் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப நம்ம வரலாற்று ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த தமிழ் தேசியம் தன்னுடைய இயக்கத்திற்கு தமிழ் தேசியம் என்று முதலாக பெயர் வைத்தவர் தந்தை பெரியாரனுடைய அண்ணன் மகனாக இருக்கக்கூடிய திரு ஈவிகே சம்பத் அவர்கள் தான். ஈவிகே சம்பத் அவர்கள் தான் வரலாற்றில் தமிழ் தேசிய இயக்கங்கள்ன்ற ஒரு பேரும் அவர் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ பிற மொழியாளர்கள் இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள், தமிழ் இனத்திற்கு எதிரானவர்கள், தமிழருக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை நம்ம கட்டமைக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அது எல்லாரையும் சொல்லிட முடியாது. ஏன்னா மொழிப்போர் தியாகிகள்ல பல பிற மொழியாளர்களும் இருக்காங்க இல்லையா. அது இங்க பாருங்க 1-2 பேர் இருக்கிறது விஷயம் இல்ல. இப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்கள் என்ன செய்தார்கள், கெடுதல் செய்தார்கள் அப்படின்றதான் எங்களோட ஆய்வு முடிவு. அதுல 1-2 பேர் நல்லவங்க இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க ஒரு ஆய்வு கட்டளை ஒன்று எழுதினீர்கள் அல்லவா, ஏன் எரிகிறது ஈழம், இது சம்பந்தமாக அமைதி படைகள் என்னென்னலாம் நம்ம தமிழ் ஈழ மண்ணில் என்னென்ன படுகொலை செய்தார்கள், என்னென்ன வல்லுறவு. என்னோட ஆய்வு அது கிடையாது. அமைதியா 2 பேரும் நட்புறவா போனவங்க எப்படி பகையா மாறினாங்க, அந்த பகையா மாறினதுக்கான காரண காரியங்கள் என்ன,
அப்புறம் போர்ல அவங்க எப்படி நடந்துகிட்டாங்கன்றது என்னோட ஆய்வு கிடையாது. சரியா? இப்போ அதே போன்ற ஒரு ஆய்வு தான் எல்லா மாநிலத்தை போல தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆளணும். இங்க எப்படி இந்த தெலுங்கு ஆதிக்கம்ன்ற ஒரு திராவிடம் ஆட்சி நடக்குது. அப்ப நான் தெலுங்கு ஆதிக்கம்லாம் அப்ப பேசல, நானு திராவிடம்ன்ற ஒரு ஆட்சி எப்படி வந்ததுன்றதுதான் என்னோட ஆய்வு. அத இந்த மக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டாரு. இப்ப சார், இப்போ 2012 பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய விலகிய பிறகு நீங்க ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சீங்களா? தமிழர் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பெயரில உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கு? திமுக மட்டும்தான் நீங்க, நான் பல பேட்டிகளை கண்டதுனால நான் இந்த கேள்வி முன்வைக்கிறேன். திமுக மட்டும்தான் நீங்க அதிகமா விமர்சனத்துக்கு உட்படுத்துறீங்க. அதிமுகவையோ மற்ற பிற கட்சிகளையோ அதிகமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவது இல்லை. ஏன் உங்களுடைய இந்த கருத்தில் ஏன் முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே விமர்சனம் செய்யக்கூடியதாக இருக்கிறது? இந்த நாட்டை அதிமுகவும் ஆண்டிருக்கிறது அல்லவா? அவர்களும் பல மாநில உரிமைகளை மத்தியிலே காரை வார்த்திருக்கிறார் அல்லவா? அப்ப அந்த அளவுகள் என்பது சரிசமமாக தானே இருக்கணும். ஆனா நீங்க முழுக்க முழுக்க திமுகவை மட்டும்தானே விமர்சனம் செய்கிறீர்கள். இது ஒரு சரியான கேள்வி. இப்போ ஒவ்வொருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்றத பொறுத்து தான் அவங்களோட அரசியல் நிலைப்பாடு மாறும். இப்போ என்னோட புரிதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நாம் தமிழரை விட்டு வெளியே வந்தேன். நான் சீமானை எதிர்த்து தான் நான் அரசியல் பண்ணியிருக்கணும். ஏன்னா என்னோட பொருள், அதாவது நான் கிட்டத்தட்ட என்னோட 1 கோடி ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கிறேன், கடன்காரன் ஆகிட்டேன். ஆனால் நம்பி தமிழ் இனத்துக்காக ஒரு அரசியலுக்கு போயிட்டு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல நான் அவரை குற்றம் சுமத்தி குறை கூறி நான் பேட்டி கொடுத்து பண்ணியிருக்கணும். ஆனால் நான் அதை செய்யல. சரிங்களா? அண்ணன் சீமானுக்கு எதிராக எந்த ஒரு பரப்புரையோ சில தேவையான இடங்கள்ல மட்டும் பேசுவேன். எனக்கு அவரை முதன்மைப்படுத்தி முதன்மை எதிரியாக்கி நான் பேசினது கிடையாது, அரசியல் பண்ணது கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நீங்க இப்படி போன, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவரை பேசினது கிடையாது. நான் நான் ஒட்டுமொத்த இனத்தை பத்தி நான் ஆய்வு பண்றேன். என் இனத்திற்கு என்ன பிரச்சனை, அப்போ நான் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எனக்கு எனக்கு வாய்த்த, எனக்கு கிடைச்ச அனுபவம் தான் என்னோட வழி நடத்துது. சரிங்களா? நான் 1993 வைகோ கட்சியில சேர்றேன். 93 மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல. அப்போ 93 அவர் ஊர்வலம் நடத்தும் போது மதுவுக்கு எதிராகவா? இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சு. சரிங்களா? அப்போ ஊர்வலம் நடத்தும் போது நான் என்ன பண்றோம்னா ஒரு தனி லாரி எடுத்துட்டு போனோம் அந்த ஊர்வலத்துக்கு. 96ல ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அதிமுக திமுக ரெண்டையும் சரிசமமா எதிர்க்காம கருணாநிதி மட்டும் எதிர்த்தாரு. ஜெயலலிதாட்ட போட்டி வாங்கிட்டு தான் சொன்னாங்க. சரிங்களா? இவர் எப்போ சரிசமமா கருணாநிதி ஜெயலலிதாவை எதிர்க்கலையோ அப்பவே இவர் தேர மாட்டாருன்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளில வந்தாச்சு. அதுக்கு பிறகு நான் அரசியலுக்கு போல. 2009 நான் ஈழப்படுகொலையை வச்சு நான் வரேன். முதல் உங்களோட அரசியல் பயணம் மதிமுகவில் தான் தொடங்குது. ஆமா, அது தொடங்கி அது நீர்க்குமொழி மாதிரி உடனே 96ல நீங்க அதை விட்டு விலகிட்டேன். சரிங்களா? இப்போ விசிகால போய் 3 மாசத்துல விலகியாச்சு. அதுக்கு காரணம் என்ன? சொல் ஒன்று செயல் ஒன்று. சரியா? அங்க மதிமுகல விலகினதுக்கு காரணம் என்ன? சொல் ஒன்று செயல் ஒன்று. இப்ப நாம் தமிழரை விட்டு விலகினதுக்கு காரணம் என்ன? அது ஒரு தலைமையே சரி கிடையாது. சரியா? இப்போ நான் என்ன ஆய்வு பண்ணி பாக்குறேன், நீ எதுக்கு நீ அரசியல்னா நீ எங்கெங்கயோ இந்த அதிமுக திமுகவுக்கெல்லாம் போயிருக்கலாம், நீ ஏன் இப்படி போன அப்படின்னு என்ன நான் கேள்வி கேட்கிறேன். கேட்கும் போதுதான் இந்த இனம், தமிழ் இனம்ன்றது என் ரத்த நாடி நரம்புல எல்லாம் புகுந்து ஓடிக்கிட்டே என்னை செயல்படுத்துறதே அதுவா தான் இருக்குது. வைகோ கட்சிக்கு போனேன்னா தலைவர் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அவரு அப்படின்ற ஒரு இது. விசிகா தான் இன்னைக்கு போற தடுத்து நிறுத்துறதுக்கு இதுதான் போராடுது அப்படின்றது. ஒருத்தர் கூட சரியில்லை, இந்த நாம் தமிழர் மட்டும்தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது. அப்போ எல்லாமே இந்த இனம் சார்ந்த பயணத்துல போயிட்டு தலைவர்கள் மட்டும் சரியில்லை, தலைவர்கள் வர்றாங்க அப்புறம் திருப்பி அவங்க சொல்றபடி நடக்கிறது இல்ல, ஏமாத்துறாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஏமாற்றாத ஒரு தலைவன் இந்த இனத்துக்கு தேவை அப்படின்னு நான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த 2011 காலகட்டங்கள்ல நான் தேடி பார்க்கும்போது ஒருத்தருமே இல்ல.
இல்லைங்கும் போது என்ன பண்ணணும், நம்மளே நம்ம இந்த இனத்தை ஏன் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டதுதான் தமிழர் முன்னேற்ற கழகம். இப்போ ஆரம்பிச்சு இப்போ நீங்க இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கிறீங்க, அதன் பிறகு எத்தனையோ தேர்தல்கள், பொது தேர்தல்கள் வந்து நடந்துச்சு தமிழ்நாட்டில். 2012 காலகட்டத்தில் நீங்க உருவாக்குனீங்களா தமிழர் முன்னேற்ற கழகம்? 2011. ஸோ அப்போ 14 நாடாளுமன்ற தேர்தல், 16 சட்டமன்ற தேர்தல், 19 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல். இந்த பொது தேர்தல்களில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? சொல்றேன் நான். இப்போ நாங்க வந்து எங்களோட கட்சி வந்து மிகப்பெரிய வந்து ஆய்வு பண்ணி பார்த்ததுல இந்த கட்சி ஆரம்பிச்சாச்சு. கட்சி ஆரம்பிச்சு தமிழ் தேசிய என்ற ஆட்காட்டின்னு ஒரு முதல்ல வந்து 2011 கடைசி 2012க்கான இன்னைக்கு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து நீங்க சொன்ன ஈவேரா, அதாவது விடுங்க, அதாவது வந்து தமிழ் தேசியம்னு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறதுல வந்து எழுத்து வடிவத்துல வெளியில கொண்டு வந்தது முன்னாடி யாராவது செஞ்சிருக்கலாம். ஈழப்படுகொலைக்கு அப்புறம் வந்து கொண்டு வந்தது நாங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ் தேசிய நாட்காட்டின்னு ஒண்ணு அடிச்சு வெளியில இருக்கோம். அது வெறும் நாட்காட்டி கிடையாது, தமிழ் இனத்துக்காக போராடின எல்லாரோட படங்கள் இருக்கும், செய்தியோட இருக்கும். அப்படி ஒரு நாட்காட்டியை வந்து அப்புறம் வந்து 2012 13 வெளியிடுறோம். அந்த 13 வெளியிட்டுட்டு அப்போ வந்து ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகளை தீவிரப்படுத்திட்டு போகும்போது தான் தெரியுது, இந்த ஈவேரான்றவர் வந்து முழுக்க தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரு. அந்த ஈவேரா பிம்பத்தை வந்து அடிச்சு நொறுக்காம எப்படி வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவரா நம்பிக்கை இருந்ததுனால வந்து விடுதலை புலிகள் மேல வந்து ஒரு பார்வையும் ராஜீவ்காந்தி மேல இரக்க பார்வையும் கொண்டவர்களா தமிழர்கள் இருந்தார்களோ, ராஜீவ்காந்தி பத்தி தெரியாதனால, அதே மாதிரி வந்து இந்த திராவிட அரசியல்ல ஈவேரா தான் அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு தெரிஞ்சிருக்கிற மக்கள் கெடுதல் தான் பண்ணிருக்கிறான்றதுதான் எல்லா படிப்புல இருந்து நாங்க கற்றுக்கொண்ட பாடமா இருக்குது. அப்பதான் வந்து எங்களுக்கு ஆசானாக விளங்கக்கூடியவராக வந்து ஐயா குணாவோட திராவிடத்தால் வீழ்ந்தோன்ற நூல் 97 இயற்றப்பட்டது. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து திராவிடத்துக்கு எதிராக வந்து நிறைய பேர் செயல்பட்டு இருக்கார்கள். அப்போ அந்த செயல்பாட்டாளர்கள்லாம் வந்து எதுக்கு வந்து 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 நீர்க்குமடி போல போயிட்டாங்க, இவர்களை பத்தி எல்லாம் ஆய்வு எல்லாம் படிக்கும் போது அரசியல் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு எல்லாரும் நசுக்கப்படுகிறார்கள் என்ற செய்தியும் கிடைக்குது. அப்போ மிகப்பெரிய வலிமையானது அரசியல். அந்த அரசியல் வாக்கு வங்கி அரசியலை வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து வாக்கு வங்கி அரசியலா மாறணும். அப்போ நம்ம செயல் திட்டம் நடைமுறைப்படுத்த முடியும்ன்ற ஒரு திட்டமான முடிவுக்கு வந்து இது வந்து அரசியல் கட்சியா தான் நாங்க எங்களுக்கு ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து வாக்கு வங்கி அரசியல்ல வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தேசியம் வெற்றி பெறணும் அப்படின்னா தமிழ் இனத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் இங்க வந்து கட்டமைக்கப்பட்டிருக்க ஈவேரா பிம்பம் உடைக்கப்படணும். திராவிட அதற்கு மேல வந்து கட்டியெழுக்கப்பட்டிருக்கிற திராவிடம் தமிழர் அல்லாதவர்கள் பதுங்கு குழியாக இருக்கிற திராவிட அரசியல் அடிச்சு நொறுக்கப்படணும். இப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் நம்ம முன்னெடுத்து அதை பத்தி எல்லாம் நாங்க வெளியில பேசுறோம். வெளியில பேசி ஒரு அரசியலை கொண்டு வந்துட்டான். 2014 என்ன அரசியல் நீங்க நிலைப்பாடு எடுத்தோம்னு சொன்னீங்க இல்லையா, அடுத்து வரக்கூடிய பொது தேர்தல்கள்ல 2014 நானே தேர்தல் கணம் கண்டேன். நீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒண்ணு உருவாக்கிட்டோம். அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வந்து தமிழ்நாட்டுல உருவாக்கி அதற்காக ஒரு கூட்டத்தை கூட்டி கிட்டத்தட்ட 56 அமைப்புகளை கூட்டி சென்னை இக்ஸா அரங்கம் எழும்பூர்ல கூட்டத்தை கூட்டி தேர்தல்ல நிக்கணும். அதுவும் நம்ம நிக்கிறதுக்காக இல்ல, இந்த ஐயா மருத்துவர் ராமதாஸ், அண்ணன் திருமாவளவன் எல்லாத்தையும் உள்ளிட்டவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு தேர்தலை சந்திக்கணும். தமிழ் இனம் சார்ந்தவர்கள்லாம் ஒன்னா கூடி நிக்கணும். அவர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரம் வந்து ஐயா ராமதாஸ சந்திக்கவே முடியல எங்களால. அப்புறம் வேற வழி இல்ல, அவரே சந்திக்க முடியலன்னா அது வந்து பிளாப் ஆயிடும், நடக்கிற நடைமுறைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு சரி நம்மளே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் முன்னுக்கு வரீங்களோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ரீபெரும்புதூர்லயும், அப்புறம் இன்னொருத்தர் வந்து திருப்பூர், அப்புறம் இவரு நம்ம இந்த செந்தில் மல்லர்ன்றவர் வந்து தேனியில, அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து இங்க நம்ம சிவகங்கையில,
இப்படி வந்து ஒரு 4 பேர் தான் கடைசியில ஒரு வேட்பாளர்களா இருந்தாங்க. அந்த 4 பேர்லயும் 3 பேர் நிக்காம போயிட்டாங்க. கடைசியில நான் மட்டும் நின்ன ஒரு 3000 வாக்குகள் வாங்கினேன். செந்தில் மல்லூர் மீதி யாரும் நிக்கல. சரிங்களா, நான் மட்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில நின்று கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்கிட்ட வந்து செலவு செய்து தேர்தல் பரப்புரை A3 சீட்ல எல்லாம் அடிச்சு நம்ம வந்து ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் இவர்கள் பிற மொழியாளர்கள் ஆண்டதோட விளைவுதான் இங்க வந்து இவ்வளவு பிரச்சனைன்றதை எடுத்து சொல்லி 3000 வாக்குகள் வாங்கினேன். அப்பதான் முதல்ல நீங்க வந்து தேர்தல் அரசியல்ல தனித்து நீங்கள் களமிறக்கப்பட்டு 3000 வாக்குகள். ஆமா, தனித்து இல்ல, நாங்க கட்சிக்கு பக்கபலமா தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்காக பரப்புரை செய்தார். பெருமாள் தேவன், இவர் நம்ம வந்து புதுமலர். இப்போ நீ உங்களுடைய முதல் அரசியல் பயணம், முதல் தேர்தல் அரசியல் பயணம் என்பது பிற மொழியாளர்கள் இங்கு ஆளக்கூடாது, அதான் உங்களுடைய பிரச்சாரமாக இருந்திருக்கிறது. திமுக அதிமுக, கருணாநிதி ஜெயலலிதா இருவருமே வந்து தமிழகத்திற்கு துரோகம் இணைத்தவர்கள். இவர்களால் வந்து தமிழர் இனத்திற்கு எந்த ஒரு லாபமும் வரப்போறது இல்ல. ஒரு தமிழர் ஆட்சி மலர்ந்தால்தான் இங்க வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்ற அவருடைய பிரச்சாரமாகத்தான் உங்களுக்கு ஆரம்ப கால பிரச்சாரமா இருந்திருக்கு. ஆனால் அதன் பிறகு உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருந்தது? இப்ப குறிப்பா இப்ப நீங்க இப்போ சமீப காலத்துல நானே உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டிருக்கேன். அண்ணன் சீமான் அவர்கள் சில காம்ப்ரமைஸ் செய்யணும், அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும், அப்படி ஒரு கூட்டணி வச்சோம்னா திமுக வந்து பிரித்தாளும் சூழ்ச்சி செய்கிறது, எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து தனிச்சு நிக்கிறாங்க, அப்போ ஒரு 47-45% வாக்கு வாங்கி திமுக அரியணையில ஈஸியா ஏறிடுது. ஸோ அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து முறியடிக்கணும். அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் செய்து அதிமுகவுடன் வரக்கூடிய தேர்தலில் நம்ம கூட்டணி வச்சாதான் ஒரு தமிழர் தலைமையில ஒரு ஆட்சி அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிட்டு வரீங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு சமீபத்துல ரெட்பிக்ஸ் ஊடகத்துல கொடுத்த பேட்டியில வந்து அவர் தெளிவா சொல்றாரு, நானும் கூட்டணிங்கிற ஒரு சமரசத்துக்கு போயிட்டேன்னா இந்த பண்ணியும் பீத்திங்குண்டா அப்படின்னு சொல்லி இந்த மக்கள் வந்து ஒரேடியா புறக்கணிச்சிருவாங்க. இந்த தமிழ் மக்கள் வந்து முற்றிலுமா வந்து தங்களோட நம்பிக்கையை இழந்துருவாங்க. அதனாலதான் நான் வந்து கூட்டணிக்கு போகாம இருக்கேன், தனிச்சு தான் நிற்பேன். ஒருவேளை நான் ஒரு 15-20% நான் கிராஸ் பண்ணா என் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் என்னன்னா சமரசம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து நீங்க பரவாயில்ல நீங்க உங்களுடைய பல பேட்டிகள்ல நான் பார்த்தேன். எப்படி பாக்குறது? இல்லை, இது வந்து முதல்ல நம்ம வந்து அரசியலுக்கு ஏன் வந்தோன்ற ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா, எனக்கெல்லாம் வந்து தெளிவான பாதை இருக்கு. எப்படின்னு கேட்டா, முதல்ல நமக்கு இந்த இனத்திற்கு ஜெயலலிதா இறந்து போயாச்சு. சரியா, இதுக்கடுத்து பிற மொழியாளர்ன்ற வரிசையிலையும் இன்னைக்கு வந்து திமுக என்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இருக்குது. திமுக என்பது ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2017 இருந்து பேசிட்டு வந்தாலும் எழுதிட்டு வந்தாலும் நேரடியாக பிப்ரவரி மாதம் மதுரையில் நடந்த ஒரு ஆன்றோர் பேரவை போல ஐயா அருக்கு ஐயா, சந்திரமோகன் ஐயா, பெருமாள் தேவன், நம்ம இன்னும் வந்துட்டு புதுமலர் பிரபாகரன் எல்லாருமே அமர்ந்திருந்த மேடையில நான் பேசின பேச்சு, திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், அதை ஒழிச்சு கட்டாம இந்த இனத்திற்கு விடுதலையே கிடையாது, அதை எல்லாரும் தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாசமே நான் பேசியிருக்கிறேன் 2019. அதவே வந்து 2021 நான் பேட்டியா கொடுத்திருக்கேன். திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம், அதோட வந்துட்டு கீழே ஒரு பதாகை அடிச்சதுலே திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அடிச்சு போட்டு உட்காந்து பேட்டி கொடுத்து, அந்த பேட்டி சரியா இருக்குன்னு சொல்லிட்டு சில தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து திருப்பி 2வது ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி இன்னொரு பேட்டி கொடுத்தோம். அந்த பேட்டி கொடுத்து அந்த பேட்டி வந்து வெளியில வந்துச்சு, வந்து திமுக ஆட்சியும் வந்துருச்சு, திருப்பி என்ன தூக்கி சிறையில போட்டாங்க பொய் வழக்குல. இந்த அளவுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்போட நான் வந்து எப்படி ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டோட செயல்படணும், அது வந்து ஏன் எதுக்குன்னு கேட்டா, தமிழ்நாட்டை தமிழர் ஆட்சி வரணும், இந்த தெலுங்கர்களாக ஆண்டு கொண்டிருப்பவர்கள் தெலுங்கர் தமிழர் என்ற வேறுபாடெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த திராவிட எதிர்ப்பெல்லாம் இல்ல, தெலுங்கு அரசியல் ஆதிக்க எதிர்ப்பு. அந்த ஆதிக்கம் வந்து நேரடியாக வந்து அவர்கள் தெலுங்கு ஆதிக்க வேலைகளை மட்டும்தான் செய்வார்கள் அப்படின்றதுக்கு கருணாநிதி சாட்சி. 1.5 லட்சம் பேர் செத்தா சாவட்டும்னு எந்த புள்ளியில இருந்து நீ முடிவு எடுக்கிற? ஏன்னா நீ வந்து தெலுங்கு
அதனால நீ இந்த முடிவு எடுத்த. தமிழனா இருந்தா தெலுங்கா இருந்தா நீ விட்டுருக்க மாட்ட, காப்பாத்திருப்ப. அங்க கண்டியை ஆண்ட கடைசி தமிழன் பொய்யா ஒரு தெலுங்கர் நரசிம்ம நாயக்கன் கொண்டு வந்து இங்க செலவைக்கிற, எதுக்கு? ஏமாத்துற. இங்க வந்து 3 விழுக்காடு அருந்ததியர்களுக்கு ஏன் வந்து உள் ஒதுக்கீடு கொடுக்குற? தெலுங்கு ஆதிக்க வேலையை செய்யற. இப்படி வந்து இந்த ஆதிக்க வேலைகள்லாம் செஞ்சு திருட்டு வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து இது தெலுங்கு ஆதிக்க கட்சி அப்படின்ற ஒரு முடிவுக்கு நான் வந்து வந்தேன். அதே மாதிரி ஒரு ஆட்சியாகத்தான் இது இருக்கும்னு முன்னாடியே சுத்தி எல்லாம் அடிச்சு சொன்ன மாதிரி நான் சொன்னேன். நானு சொன்னதோட இன்னைக்கு பாருங்க, இந்த குகேஷ்க்கு 5 கோடி, இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு சதுரங்க விளையாட்டுல விளையாடுறதுக்கு 5 கோடி தெலுங்குன்றதுனால இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு நம்ம ராயப்பேட்டையை சேர்ந்த ஆட்டோ டிரைவர் இஸ்லாமிய சகோதர பொண்ணுக்கு வந்து வெறும் ஒண்ணுமே கிடையாது, ஒரு பாராட்டு. அது மாதிரி இன்னைக்கு வந்து 5.87 விழுக்காடு இருக்க தெலுங்கர்களுக்கு 9 அமைச்சர் பதவி. ஆனால் 14 விழுக்காடு இருக்கிற பறையர்களுக்கு ஒரு 2 கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு பதவி. இப்படி பல்வேறு வகையில வந்து பார்த்தா தெலுங்கு ஆதிக்க அரசியல் தான் இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த சமூகத்துக்கு நான் தெரிவிச்சிட்டேன். அப்போ இந்த சீமான் என்ன பண்ணணும், இத பத்தி அவருக்கும் தெரியும். அப்ப அந்த தெலுங்கு ஆதிக்கத்தை முதல்ல துரத்தி விடுறது தானே உங்களோட தமிழ்நாட்டை தமிழர் ஆட்சி நடத்தணும்ன்றது உங்களோட ஒரு வரி கொள்கை. அப்ப அந்த கொள்கையை நீங்க எப்படி செயல்படுத்துவீங்க? நானே வந்து 20 விழுக்காடு வந்து அப்பதான் நான் துரத்தி விடுவேன்னா இந்த தமிழ் இனத்துக்கு செய்யற துரோகம் அது. அப்படி பாக்குறேன் நான். முதல்ல வந்து எப்படியாவது வந்து அதை துரத்தி விடணும். உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்ன? இன்னைக்கு வந்து நீ இப்போ போன தடவை வந்து அதாவது போன 2021ல ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக சீமான் இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? அவர் அந்த அளவுக்கு வந்து ஓட்டை நிரூபிக்கல, அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் அவரும் கூட சேர்ந்திருந்தா, அதிமுக கூட சேர்ந்திருந்தால் கண்டிப்பா இந்த திமுக வந்திருக்காது. அதுதான் போன 2021ஓட நிலைமை. ஆனா இவர் வந்து போகல, இவர் தனியா தான் நிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? 8.1 விழுக்காடு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 16 விழுக்காடு கிட்ட வாங்க வேண்டியவர் 8.1 தான் வாங்கியிருக்கிறாரு. நாளைக்கு 2026 தேர்தல் வருது. இவர் வந்து ஒரு 10.1 வாங்குறாரு, 2 விழுக்காடு கூடி வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? திருப்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துரும். இதே மாதிரி வந்து தெலுங்கு ஆதிக்க வேலைகளை வந்து இன்னும் வீரியமா செய்யும். செஞ்சு தமிழர்களுக்கு தலையில மிளகா அரைக்கும். இப்படிப்பட்ட வேலைகளை நான் கேக்குறேன், இப்படிப்பட்ட வேலைகளை வந்து நடக்கட்டும். நான் வயசுக்கு வர்றது வரைக்கும் வந்துட்டு என்னை யாரும் ஏற்று பார்க்க மாட்டான் அப்படின்னு ஒரு குழந்தை பொண்ணு நினைச்சு கருத்து என்னன்னா, அது போல இருக்குது. அவரோட கருத்து என்னன்னா, திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக இருக்க முடியாது, அது ஒரு மாற்று சக்தியா வரணும், அதுக்கு நான் உருவெடுத்துட்டு வரேன் அப்படின்றாரு. உருவெடுத்துட்டு வர்றதுக்கு நீங்க வளர்ச்சியில காட்டணும்ல. இன்னைக்கு வந்து கட்சியில அதாவது வந்து நாம் தமிழர் கட்சியை விட்டு ஓடாத மாவட்டமே கிடையாது. நம்ம செய்திகள்ல பாக்குறோம், ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாவட்டம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வந்து ஒரு கடலூர்ல ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கலந்தாய்வுல 31 தடவை சொல்லியிருக்கிறான் அந்த மாவட்ட பொறுப்பாளர், சொல்லியிருக்கான் கட்சியில இருந்தாரே இல்லாட்டி போ அப்படின்னு. இப்படி வந்து வாய வச்சுக்கிட்டு இருந்தா இந்த கட்சி எப்படி வந்து அந்த வலிமையாகும்? இவர் மட்டும் பேசிட்டா எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களா? இவருக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்குது. நான் வந்து பேசிட்டேன்னா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, ஓட்டு போடுறவங்க எனக்காக போட்டுக்கிட்டு இருக்கான்னு. அங்க கீழே வந்து கீழ் மட்டத்துல எல்லா மட்டத்திலயும் வந்து தேர்தல் பூத் ஏஜென்ட்ல இருந்து எல்லாரும் வேலை செஞ்சா தானே அது வாக்கா மாறும். வண்டியில அழைச்சு கூட்டு வரணும், அங்க போய் பேசணும், நாம் தமிழருக்காக இது நீ நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா தான் இது நல்லதுன்னு பேசணும். எல்லாத்தையும் இவரே போய் பேசிடுவாரா? ஆக மொத்தம் வந்து அதிமுகவுக்கு ஆதரவே தெரிவிச்சாலும், ஒருவேளை அரியணை ஏறினாலும் கூட இவருடைய அஜெண்டா இருக்கு இல்லையா, இப்ப தமிழ் தேசிய கொள்கை நம்ம வந்து நிலைநாட்டணும், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை மலர செய்யணும்ன்றது, அது அதிமுக ஆட்சிக்கு வந்து அது நிறைவேண்டுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் கேட்கிறேன், முதல்ல வந்து சீமானுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். நான் இந்த சபை மூலமா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும். முதல்ல வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கணும், 12 போகணும், அப்புறம் கல்லூரி படிக்கணும், அப்புறமா வந்து கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி ஒரு படிநிலை இருக்கு இல்லையா? அது மாதிரி வந்து உங்களோட மெயினான உங்களுக்கு வந்து நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றது தான் ஒரு கடைசி விஷயம் ஒரு தனி மனிதனுக்கு. இந்த
நாம் தமிழர் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை இருந்துச்சுன்னா அதியமான் வெளியேறதுக்கு காரணம் என்னன்னு சீமானால சொல்ல முடியுமா? 2011 தேர்தல்ல நிக்கணும்னு சொன்னேன், என்ன ஒரேடி ஆட்சி குழியில் தள்ளான்னு பாக்குறேன்னு கேட்டாரு. தேர்தல்ல நிக்கணும்னு சொன்னதுக்கு இப்படியே எந்த புரிதலும் இல்லாம அதியமான இழந்தார் அவரு. இன்னும் வெற்றிக்குமரன் பல்வேறு தலைவர் ராஜீவ் காந்தி எல்லாம் போய் சேரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அவன்லாம் வந்து இந்த ஈவேரா இல்லைன்னா இடுப்புல துண்டு நிக்காதுன்னு சொல்லி பேசுற ஆள் அவன் அதாவது நாம் தமிழர்ல இருந்து ஒரு உருப்படியா ஒருத்தன் வந்து தேவையில்லாத ஒரு ஆணி போயிருக்குன்னா அது வந்து ராஜீவ் காந்தி தான். மற்றவர்கள்லாம் அப்படி கிடையாது. சரிங்களா? கல்யாண சுந்தரம் காப்பாற்றி இருக்கப்பட வேண்டும், அவர் போனதுக்கு காரணம் சீமான். சரிங்களா? அதெல்லாம் வந்து ஒரு கல்யாண சுந்தரத்தோட ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியாது. இன்னும் பலரு நல்ல துறை என்ன ஏகப்பட்ட பேர் வந்து கட்சியில இருந்து போயிட்டு நான் வந்து தனியாவே இருந்து நான் எப்படி நான் கேக்குறேன், நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாரு, ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துட்டாரு, எப்போ ஒரு 20,000 சதுரடி கட்டணும்னு. நான் தனியாவே செங்கலை வச்சு நான் கட்டிட்டு போயிருவேன்னு அவர் சொன்னா வந்துட்டு அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பானா? உன்கிட்ட எத்தனை பேர் இருக்குன்னு கேட்பான். உங்ககிட்ட வந்து மனித வளம் என்ன, உங்ககிட்ட எத்தனை கொத்தனார்கள் இருக்கிறார்கள், எத்தனை சித்தாள்கள் இருக்கிறார்கள், எத்தனை வந்து பொறியாளர்கள் இருக்கிறாங்க, என்ன உன்னோட தகுதி என்னன்னு கேட்பான். அது மாதிரி நீ என்னத்தை கட்டியிருக்கன்னு கேட்பான். அப்படித்தானே ஒரு ஒப்பந்தம் கிடைக்குது. இப்ப ஒரு தளபதிகள் எல்லாம் இழந்துட்டு நான் வந்து தனியாவே நான் கொண்டு போயிருவேன்னா எவங்க நம்புவான்? அப்போ உண்மையிலே சீமான் வந்து நாம் தமிழர் கட்சியவே காப்பாத்திக்கிடணும்னா கட்சியே காப்பாற்றக்கூடிய நிலைமையில கட்சியவே இந்த சபையில சொல்றேன், இந்த கட்சியவே காப்பாத்திக்கிடணும்னா நீ கூட்டணி வைக்கிறத தவிர வேற வேலையே இல்ல, வழியே இல்ல. நான் தனித்து நிற்பேன் என்பது நாம் தமிழர் சீமானுக்கு தற்கொலை முடிவு. மிக ஒரு கடுமையான வார்த்தையோடு அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவே நீங்க மிக பயங்கரமான எச்சரிக்கையா பதிவா சொல்றீங்க. ஓகே, இப்போ தன்னிலை உணர்ந்து ஏன் தெரியுமா தளபதிகள் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இவர்கிட்ட வந்து தளபதின்னு சொல்லிக்கிறதுக்கு 1-2 பேர் கூட கிடையாது. எல்லாம் வந்து அப்படியே 1-2 பேர் இருந்தாலும் இவர் சொல்றதெல்லாம் அம்மாச்சாமி போடுறவர்களா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இவரே இப்ப வந்து சோர்ந்து போயிட்டு பாரு. இப்போ எல்லா இடத்துல இருந்திருந்தா இப்ப கூட வந்து பாருங்க, அந்த தலைவர் பையன் இறந்ததை கொண்டாடின ஒரு துரோகிக்கு போய் இவர் போய் இறக்கம் தெரிஞ்சு ஐயோன்னு ரொம்ப சோகத்தை வெளிப்படுத்தி வந்துட்டு நிக்கிறாரு. யாரு? EVK இளங்கோவன் சாவுக்கு போனது. எல்லாம் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்து கண்டமானி பேசிட்டு இருக்கான். தொண்டர்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தலைவன் எந்த கட்சியில இருக்கிறான்னா நாம் தமிழர்ல மட்டும்தான் இருக்கிறான். சரி, ஓகே சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வியோடு இந்த நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். இப்போ உங்கள் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் திட்டமாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டும் ஏற விட்டுவிடக்கூடாது, ஏனென்றால் அவர்கள் பிற மொழியாளர்கள் ஆளுகிறார்கள், அப்படிதானே? அப்படி கிடையாது. இந்த மண்ணுக்கு எதிராக சித்தாந்த முடிவர்களாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகமா? தெலுங்கு ஆதிக்க வேலைகளை தெலுங்கு மக்களுக்கான அப்படிலாம் பிற மொழியாளர்கள்லாம் வந்துட்டு கருணாநிதி கட்சி மலையாளிகளுக்கானதல்ல, கருணாநிதி கட்சி திமுக ஸ்டாலின் கட்சி தமிழர்களுக்கானதல்ல, மராட்டியர்களுக்கானதல்ல, முழுக்க தெலுங்கு ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு கட்சி. அந்த கட்சி வந்து இருக்கணும் என்பதற்காக தமிழர்களின் உரிமைகள் அத்தனையும் பலி கொடுக்குது. அப்படி பலி கொடுக்கிறதுனால அந்த கட்சியை அடித்து நொறுக்கி ஒரு துரத்தி அடிக்கப்பட வேண்டும். அந்த துரத்தி அடிப்பதற்காக நாம எல்லாம் ஒன்று சேர்ந்து துரத்தி அடிக்கணும். ஓகே, அதான் ஒவ்வொரு அணியில் ஒன்று சேரணும், அதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் காம்ப்ரமைஸ் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க. ஸோ தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய அடுத்த கட்ட செயல்பாடா என்ன இருக்கும்? வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த முன்னோட்டம் முடிவுகள் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எது சார்ந்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க இருக்கிறீங்க? மிக ரத்தின சுருக்கமா. ரைட். கண்டிப்பா வந்து இன்னைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்க சொல்ல மாட்டோம், தெலுங்கர் முன்னேற்ற கழகம். தெலுங்கு ஆதிக்க அரசியல்வாதி ஸ்டாலின்
அப்போ அந்த தெலுங்கு ஆதிக்க அரசியல்வாதி தான் அப்படின்னு நிறுவுறதுக்கு பல சான்றுகளை அந்த கட்சி கொடுத்துட்டு இருக்கு. அதை வந்து நாங்க வெளிப்படுத்துவோம். வெளிப்படுத்தி தமிழர்கள் வந்து இது ஒன்றிணைகிறதற்கும் சாதி எல்லாம் வித்தியாசம் பார்க்காம இவன் தெலுங்கு ஆதிக்க வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கான், தமிழ் இன உரிமையை காவு கொடுக்குறான் அப்படின்றத வந்து புரிய வைத்து நாங்க வந்து தமிழர்களை ஒரு கூட்டுக்குள்ள நாங்க சேர்ப்போம். அந்த கூட்டுக்குள்ள சேர்க்கறது வந்து ஒரு எடப்பாடியோ விஜயோ சீமான் அவர்களோ இல்ல பாமகவோ சரிங்களா தேசிகாவோ சேர்க்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு மற்றும் ஒரு திமுகவா மாறிடுச்சு, சந்திரமுகியா மாறிடுச்சு. அந்த சந்திரமுகியை திருத்துறது இன்னொரு சின்ன கிளாரிபிகேஷன். இப்ப ஒரு அணியில ஒண்ணு சேரணும் இல்லையா, அந்த ஒரு அணியில வந்து தேமுதிகவுக்கோ பாரதிய ஜனதாவுக்கோ இடம் உண்டா? இடம் உண்டு. இல்ல பாஜகவுக்கு வந்து இடம், நான் அது வந்து ஒரு நிமிஷம் இந்த கேள்வி என்கிட்ட கேட்க கூடாது. இல்ல தமிழர் முன்னேற்ற கழகம் தமிழர் இல்ல அப்படி ஒரு அணியில் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பா நீங்க உங்களோட ஆதரவும் இருக்கும், அந்த அதுக்கு பிரச்சாரம் செய்வீங்க அப்படிதானே? நான் வந்துட்டு தேவையில்லாத ஆணிகள்லாம் இங்க உள்ள சேர்க்கணும்ன்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. பாஜகவுக்கு ஒரு ஓட்டு வலிமையோ எதுவும் கிடையாது. அதனால அதை சேர்த்து தான் வந்து இந்த 11.5% நாடாளுமன்ற அதாவது வந்து இந்த அதை சேர்த்து தான் இந்த திமுக வந்து வெளியே துரத்தி விடணும்ன்ற தேவை இல்ல. அதிமுக கூட விஜய் கட்சி, நாம் தமிழர் கட்சி இந்த 3 சேர்ந்துட்டாலே வந்து கண்டிப்பா வந்து திமுக துரத்தி விட்டுலாம் என்னோட கணிப்புப்படி. கூடவே வந்து பாமகவும் சேர்ந்துச்சுன்னா இன்னும் நல்லா வந்து நிறைய இடத்துல வெற்றி பெறலாம். ஜெயிக்கிறதுன்றது வேற, அதிக இடங்களை கைப்பற்றுவதுன்றது வேற. சரியா? இத கூடவே வந்து இன்னும் வந்து இந்த கூட்டணி அமைந்து விட்டாலே வந்து சரி திமுக இனிமேல் புட்ட கேசு அப்படின்னு நம்புற திமுக கூட்டணியில இன்னைக்கு இருக்கிற கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் வந்து தமிழக வாழ்வு உரிமை கட்சி தோழர் வேல்முருகன், அவர் ஏற்கனவே பிரச்சனையோட தான் இருக்கிறார். சரிங்களா? இன்னும் பல கட்சிகள் வந்து இது கூட வந்து அதிமுக கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக தேவையே கிடையாது. பாஜகவும் திமுகவும் கட்சி ஒன்னா சேர்ந்துக்கிட்டு போட்டோம். சரிங்களா? நமக்கு அது ரெண்டுமே தேவையில்லாத ஆணிகள். அப்படின்ற அடிப்படையில வந்து இவர்கள் வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த வெல்லும் போது வந்து ஒரு அதிமுகவுக்கு நான் ஒரு என்ன கோரிக்கை வைப்பேன் அப்படின்னா, அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து அமைச்சரவையில வந்து இந்த மாற்று கட்சியில கூட்டணி கட்சிகள் இப்போது அண்ணன் திருமாவளவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லவா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரம். இதை சொல்லி முடிச்சிடறேன். அதிமுக வந்து ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கணும். கொடுக்கும் போது வந்து கொடுத்து இவர்கள் தலைமையில முதலமைச்சரா வந்து எடப்பாடி இருக்கலாம், மற்றவர்களுக்கும் இடம் அளித்து ஒரு முன்மாதிரியா செயல்படணும். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல உங்களுடைய ஆரம்ப காலம் முதல் உங்களுடைய அரசியல் பயணம் எங்கு துவங்கியது, 1993 உங்களுடைய அரசியல் பயணம் துவங்கியதாக நீங்கள் கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த அரசியல் பயணத்தில் இந்த தமிழ் சமூகத்திற்காக நீங்கள் என்னென்னலாம் தொண்டாடினீர்கள், எந்தெந்த கட்சி எந்தெந்த இயக்கங்கள்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு நன்மை பயக்க வேண்டும். அப்படி ஒரு பொய்யான செய்தியை சொல்றேன்னா, நான் வந்து 2008 ஜூன்ல இருந்து தான் நான் வந்து என்னோட அரசியல் பயணத்தவே நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி மதிமுகல சும்மா போயிட்டு ஒட்டிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் நான் வந்து எடுத்துக்கிட மாட்டேன். ஓகே, நீங்க உங்க கருத்தியல் ரீதியாக முழு வீச்சாக இறங்கியது 2008க்கு பிறகு. ஆமாமா, அதன் பிறகு நடந்த பல சம்பவங்கள், என்னென்ன மாதிரியான உங்களுக்கு நேர்ந்த அனுபவங்கள் எல்லாம் எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. 2026 உங்களுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றியும் நீங்கள் வந்து பகிர்ந்தீங்க. குறிப்பாக சீமான் அவர்கள் ஒரு காம்ப்ரமைஸை மேற்கொள்ள வேண்டும். அந்த காம்ப்ரமைஸ் மூலமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியும். அதன் பிறகுதான் அவர் கட்சியவே அவர் பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் நம்முடைய இந்த பேட்டியின் வாயிலாக மக்கள் மத்தியில் நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. பல்வேறு விவகாரங்கள் எங்கள் நேயர்களுக்கு பதில் விளக்கமைக்கு.